ஆண்டவரே, இந்த ஆஸ் வெனஸ்டே எங்களை நாங்கள் சாம்பலை போல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு குப்பை ஆண்டவரே, எங்களை தூசியை போல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள். நீர் மண்ணென்று எங்களை நினைவு கூறு ராஜா. ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ மனுஷனை தேவன் பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினார் என்று. ஆண்டவரே, தேவ சாயலாய் அவனை உண்டாக்கினீரே தகப்பனே. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 103:14 சொல்லுகிற பொழுது, மனிதனை மண்ணென்று நினைவு கூறுகிறீர், அவனுடைய உருவம் அவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறானே தகப்பனே. எங்க சாயல் உமக்கு தெரியும், எங்கள் உருவங்கள் உமக்கு தெரியும், எங்கள் உள்ளுறுப்புகளின் உருவங்கள் உமக்கு தெரியும், உள்ளுறுப்புகளின் பாதிப்புகள் உமக்கு தெரியும், எங்கள் கண்ணீர் உமக்கு தெரியும், எங்களுடைய கவலைகள் உமக்கு தெரியும், எங்கள் துக்கங்கள் உமக்கு தெரியும், புருஷனால் தள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய காரியங்கள் உமக்கு தெரியும், கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் உமக்கு தெரியும், சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் உமக்கு தெரியும். இன்னைக்கு நாங்கள் மன்றாடத்தான் முடியும் சுவாமி. சிலுவை என் பார சுமைகளுக்காய், சிலுவை உம் தோளில் நுகமானது. என் பார சுமைகளுக்காய், சிலுவை உம் தோளில் நுகமானது. ஆம் தகப்பனே, நீர் சொல்லி இருக்கிறீர், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. இன்றைக்கு சிலதை நாங்கள் கற்றிருக்கிறோம் சுவாமி. எங்கள் கடன் பாரங்கள் மாறும்படிக்காய் நாங்கள் முதலாவது மனமாற்றம் அடைய வேண்டும். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நோவா கீழ்ப்படிந்து 40 நாள் பேழையில இருந்தபடினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆதியாகமம் 9:1 சொல்லுகிறது, பேழை விட்டு வெளியே வந்த பிறகு அவரையும் அவர் குமாரரையும் எல்லா விலங்கினங்களையும் பறவைகளையும் வெளியே வர சொல்லி பூமியிலே வர்த்தித்து விருத்தியாங்கள் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதத்தை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளும்படிக்கா நான் செபிக்கிறேன் ஐயா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும். மோசையானவன் அன்றைக்கு தகப்பனே 40 நாட்கள் தேவ சமூகத்திலே இருந்தான், 40 நாட்கள் தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார். இதனால என் இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு மீட்கப்பட்டார்கள். இஸ்ரவேலருக்கு மீட்பு உண்டானது. அந்த மீட்பு எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அவர்களை நீர் வெறுமையாய் விடவில்லை. அவர்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ண தெய்வம் நீர் அல்லவா? யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது இந்த செய்தியை நாங்கள் அறிந்து கொள்கிறோமே ஆண்டவரே. யோபு 28:1 சொல்லுகிறார், பொண்ணுக்கு விளைவிடம் உண்டு என்று. அப்பா, ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டால் போதும், எல்லாம் எங்களுடையதாகுமே தகப்பனே. இந்த நாட்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்திற்காக போராடுகிற பெற்றோர் தங்களுடைய பொன்னை எல்லாம் ஆண்டவரே வங்கிகளில் அடகு வைத்து திருப்ப முடியவில்லை என்று போராடுகிற குடும்பங்கள், இவர்களுக்கெல்லாம் கத்த நீதி செய்யப்பா. எங்களுடைய பொன்னை சிலர் வாங்கி வைத்துக் கொண்டு தராதிருக்கிறார்கள், அவர்கள் திருப்பி தரும்படிக்கா நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னமாய், ஜெயத்தின் சின்னமாய் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வந்து வலிக்கட்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுக்கட்டும். இயேசு கிறிஸ்து மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஒருவேளை நாங்கள் சோதனை காலத்தில் இருக்கலாம். எங்கள் சோதனைகள் மாறட்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுடைய சோதனைகளை எடுத்து போடும். புருஷனால் தள்ளப்பட்டு, இல்லையேல் மனைவியால் தள்ளப்பட்ட புருஷன், இப்படிப்பட்டவைகளை எல்லாம் கேள்விப்படுகிறோமே. இவர்களுக்கு தேவையான ஈவுகள், இவர்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் பணத்திலிருந்து வரட்டும். யாக்கோபு 1:17 படி தள்ளப்பட்ட குடும்பங்களின் நன்மைகள் வந்து சேரட்டும். எந்த வீடுகளின் வருமான மார்க்கங்களை பிறர் வஞ்சித்து வைத்திருக்கிறார்களோ, வாங்கி ஏமாற்றி கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் திருப்பி செலுத்தும் ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வரட்டும். யாக்கோபு 1:17 படி நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து வரட்டும். பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து வரட்டும். அப்படியா எல்லா குடும்பங்களையும் நிறைவாக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டதனால், சிலுவையிலே கரம் விரித்ததினால் மேல் தழும்புகள் உண்டானது. வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய தழும்புகளை அனுப்பி வியாதியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் குணமாக்கும்படிக்காய் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் விலகட்டும், கிட்னி பிரச்சனைகள் மாறட்டும், லங்ஸ் பிரச்சனைகள் மாறட்டும், அட்டாக்னால வந்த பிரச்சனைகள் மாறட்டும், ஆக்சிடென்ட்னால படுக்கை விட்டு எழும்ப முடியாம இருக்கிறவங்களை படுக்கை மாறட்டும். எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவு. சரீரத்தில் ஆண்டவரே கால் வலி, இடுப்பு வலி, சரீரம் மரத்து போற பிரச்சனை, இதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவி இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாற்றுகிறோம். பிசாசின் போராட்டங்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். பண தட்டுப்பாடுகள், பினான்சியல் கிரைசிஸ் மறையட்டும். பொருளாதார தடைகள் உடையட்டும். வியாதிகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்து
உபவாசித்த போது சோதனையை சகித்தார். நீங்க சகித்ததுனால எங்கள் சோதனைக்கு ஒரு முடிவு வரட்டும் ஐயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவர் உடைக்கப்பட்டது நமக்காக, அடிக்கப்பட்டது நமக்காக. எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியமா. எங்கள் சோதனைக்கு முடிவு வரட்டும். வியாதி என்னும் சோதனைக்கு முடிவு வரட்டும். கடன் என்னும் சோதனைக்கு முடிவு வரட்டும். குடும்பத்தில் உள்ள விரிசல்களின் பிரச்சனைக்கு முடிவு வரட்டும். சுகர் வியாதி, பிரஷர் வியாதி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டாயிருக்கு. இங்க அங்கங்கே வருகிற பேரலிட்டிக், ஸ்ட்ரோக் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகும். ஜெயமடுங்கப்பா. இயேசுவின் 40 நாள் உபவாசம் உலகத்துக்கு மீட்பை கொண்டு வந்தது. மோசையின் 40 நாள் உபவாசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கிற இந்த உபவாசம் 46 நாள் வரைக்கும் தொடரலாம். உங்களுக்கு விரும்பின நேரத்தில் ஒரு நேரமாகிலும் தேவ சமூகத்தில் உபவாசிங்க. திருமண தடைகள் உடைக்கப்படும். புத்திர சந்தான தடைகள் உடைக்கப்படும். அநேகர் பெற்றுக்கொள்ளாத சகலத்தையும் இந்த தவக்காலம் லண்டன் டேஸ் முடிகிற பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய கரம் இன்னதை செய்யும். தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தினமும் செபிங்க, தினமும் வேதம் வாசிங்க, தினமும் வேதத்தை தியானிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, உபவாசிங்க. நிச்சயமாய் சிலுவையிலால் உண்டான சகல ஜெயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாம்பல் புதன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொண்டு வர வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அபிஷேக வல்லமை ஊற்றப்படட்டும். காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவரை இவருடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை எல்லாம் மாற்ற உமாலே ஆகும். எல்லா காலங்களையும் மாற்றி மகா செழிப்புள்ள காலங்களை இவர்களுக்கு கட்டளையிடுவீராக. அதற்காக இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மனமாற்றம் அடைய வேண்டும். மத்தேயு 4:17 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. நாம் உலகத்திலும் வாழ வேண்டும். ஒரு நாள் பிறந்து வாழ்ந்து மரித்து தேவராஜ்யத்தையும் அடைய வேண்டும். பிறப்பும் இறப்பும் உலகத்தில் மாறி மாறி வருகிறது அல்லவா? நம்முடைய பிறப்பின் நாட்களில் நாம் சரியாக வாழ வேண்டும். நம்முடைய ஓட்டத்தை சரியாக முடிக்க வேண்டும். அதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். கர்த்தரின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. எங்கள் மனம் மாறட்டும், எங்கள் சிந்தை மாறட்டும், எங்கள் ஆவி மாறட்டும், எங்கள் ஆத்மா மாறட்டும், எங்கள் சரீரம் மாறட்டும். இந்த மனமாற்றம் என்பது உங்கள் வஸ்திரத்தில் அல்ல, நீங்கள் புசிக்கிற ஆகாரத்தில் அல்ல, நான் சொன்ன காரியங்களிலே உண்டாயிருக்கட்டும். இதை விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு நொடியும் வீட்டில் செபிங்க. இயேசுவிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பும். பரிசுத்தாவின் உங்கள் வீட்டிலே அசைவாடுவார். கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும். கிருபைக்கு ஆஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வீக அபிஷேகம், தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆசீர்வாதம், குறைவு நிறைவாகக்கூடிய காரியங்கள் குடும்பங்களே நடக்கட்டும். பிலிப்பியர் 4:19 படி இவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிற தயவுக்காய் நன்றி.